ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சாய்னிலா குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல காரசாரமான டக்குன்னு பண்ணுற மாதிரியான ஒரு பூண்டு சட்னி தான். இந்த சட்னி நம்ம ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமே பண்ணிடலாம். எப்படி பண்ணலாங்கிறது வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் 2 பூண்டு எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் தோல் உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சட்னி பூண்டோட தோல் உரிக்காமல் கூட பண்ணலாம், பட் உரித்து பண்ணால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை இந்த குட்டி உரலில் போட்டு பூண்டை நல்லா நம்ம தட்டி எடுத்துக்கலாம். பூண்டை நம்ம நல்லா தட்டிட வேண்டாம், லைட்டாக தட்டினா போதும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும் போது பூண்டோட டேஸ்ட் வரும், ரொம்பவும் நல்லாயிருக்கும். உங்ககிட்ட இந்த மாதிரி உரல் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் மிக்சியில் ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம இடித்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி பூண்டை நல்லா தட்டி வச்சுக்கோங்க. தட்டின பூண்டை இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன். இது கலர் நமக்கு ரொம்ப நல்லா கொடுக்கும். அதுக்காக 1 டீஸ்பூன் சாதாரண மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நான் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிளகா உப்பு எல்லா பூண்டுலேயும் சேரணும், அந்தளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு குட்டி கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் வேணும். நல்லெண்ணெயில் தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூண்டை இதில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணாலே போதும். நம்ம அந்த எண்ணெய் சூட்லேயே இந்த பூண்டு எல்லாமே நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த சட்னி நீங்கள் இட்லி கூட தோசை கூட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். தோசை நீங்கள் ஏதாவது மசாலா தோசை பண்ணும்போது இந்த சட்னியை மேலே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஏதாவது மசாலா வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சட்னி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பூண்டு சட்னி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கம்மியான நேரம் தான், டக்குன்னு நம்ம பண்ணிட்டோம். இது நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக விடவே மாட்டீங்க, அடிக்கடி நீங்கள் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.